ஹலோ, என் பொண்டாட்டி நல்லாவே சமைக்க மாட்டா. அவ சமைக்கிறத வாயில ஒரு துளி கூட வைக்க முடியாது. சார், அதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க தானே மேடம் சொல்லியிருந்தீங்க கஷ்டத்தை சொன்னா லோன் தருவோன்னு. லூசா நீ? போன வையா. இந்த மேடம் சரியான லூசா இருக்கும் போல சின்ன பொண்ணு. நீ எதுக்கடி உட்கார்ந்து அழுவுற? ஏயா, என் மேல கொஞ்சம் கூட உனக்கு அக்கறை இல்ல. இப்படி பச்சை பொய்யா சொல்றியே. உனக்கு மட்டும் என்ன என் மேல அக்கறை இருக்கா என்ன? நான் உன்னை பத்தி யார்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன்? சின்ன வயசுல எல்லாம் என் மேல எங்க அம்மா அக்கறையில பக்கத்து வீட்டு ஆன்டி கிட்ட பாத்துக்க சொல்லி அவங்க வெளியே போயிருவாங்க. ஆனா நீ எங்கேயாவது வெளியே போறப்ப என்னை யாருக்கிட்டயாவது விட்டுட்டு போறியா? உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா? இன்னைக்கே நான் உன்னை விட்டு போறேன்டா. நான் போய் ஜன்னல் வழியா குதிச்சு சாகுறேன். ஹே சின்ன பொண்ணு, இரு இரு. அண்ணா, நீங்க தானே எங்க ஹவுஸ் ஓனர்? ஆமாயா. இப்ப என்ன அதுக்கு? என் பொண்டாட்டிக்கு எனக்கும் சண்டை. அதனால அவ ஜன்னல்ல இருந்து குதிக்க போறேன்னு கிளம்பிட்டான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டைன்னா நாங்களாம் வரமாட்டோம். நீங்க தான் தீர்த்துக்கணும். யோ, அதுக்கு ஒண்ணும் வரல. ஜன்னல் கிரீஸ் கூட போடாம துரு பிடிச்சு போய் கிடக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு வழிய பண்ணு. அப்ப பொண்டாட்டி சாக போறான்னு நீ வரலையா? இந்த பையன் என்ன எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள போனை நோண்டிட்டே உட்கார்ந்திருக்கான். வெளியே கொஞ்சம் கூட போய் விளையாட மாட்டேங்கிறானே. டேய் கண்ணா, கண்ணா. என்ன பாட்டி? என்னப்பா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்க? கொஞ்சமாவது வெளியே காத்தோட்டமா விளையாடலாம்ல? ஆமா பாட்டி, எங்க மிஸ் கூட சொன்னாங்க இயற்கை காத்திலே உட்கார்ந்து விளையாடணும்னு. ரொம்ப சமத்து பையன், சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டியே. சரி, வெளியே போய் விளையாடு. சரி பாட்டி. ச்சே, இந்த பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறத பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. சரி, வெளியே காத்தோட்டமா உட்கார்ந்து அந்த பிள்ளைங்க விளையாடுறத பாப்போம். பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி வெளியே குளுகுளுன்னு காத்து வருது பாட்டி. செம்மையா இருக்கு. ஏன்னா வெளியே போய் விளையாட சொன்னா போனை வச்சு நோண்டிட்டு உட்கார்ந்திருக்க? பாட்டி, நானும் போன்ல விளையாண்டுட்டு தான் பாட்டி இருக்கேன். பாருங்க. ஐயோ கடவுளே, இந்த வீட்ல என்ன அபசகுணம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. எதுக்கு இந்த லூசாத்தா இப்படி புலம்பிட்டு இருக்கு? இந்தாமா, என்னமா ஆச்சு உனக்கு? இந்த வீட்ல என்ன அபசகுணம் நடக்க போகுதுன்னு தெரியலடி. மா, ஃபர்ஸ்ட் விஷயத்தை சொல்லுமா. சாமி போட்டோ காலையிலே உடைஞ்சு கிடக்குடி. ஏமா, அதுவா? அதெல்லாம் நமக்கு ஒண்ணும் இல்லம்மா. இன்னையில இருந்து நமக்கு நல்லதுதான் நடக்க போகுது. என்னது நல்லது நடக்க போதா? எப்படி சொல்ற? மா, அண்ணிதாமா சொன்னாங்க கடவுள் மேல பாரத்தை இறக்கி வைன்னு. அதான் ஒரு பெரிய பாரங்களா எடுத்து கடவுள் போட்டோ மேல போட்டுட்டேன்.